தமிழ்நாடு முழுவதும் 1000 இடங்களில் முதல்வர் மருந்தகங்கள் இன்று திறப்பு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். முதல்வர் மருந்தகங்கள் திறக்கப்பட்டாலும் அம்மா மருந்தகங்கள் மூடப்படாது. திமுக மருத்துவர் அணி செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான எழிலன் தகவல். அரசு ஊழியர்கள் ஆசிரியர் சங்க கோரிக்கைகளை பரிசீலிக்க 4 அமைச்சர்கள் கொண்ட குழு அமைப்பு. தலைமைச் செயலகத்தில் இன்று முக்கிய பேச்சுவார்த்தை. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாள் விழா. சென்னையில் ஜெயலலிதா திருவுருவ சிலைக்கு காலை 9:30 மணியளவில் தமிழ்நாடு அரசு சார்பில் மரியாதை. கரண்ட் பில் கட்டுவதற்கு பணம் இல்லாததால் நகைகளை அடகு வைக்க கொடுத்துவிட்டு தனது தாய் காதில் தோட்டிற்கு பதிலாக துடைப்ப குச்சியுடன் உயிரிழந்தார். வறுமையின் பிடியில் சிக்கி தவித்த தாயின் கடைசி நொடிகளை பகிர்ந்து கண் கலங்கிய அமைச்சர் துரைமுருகன். 2 மாதத்துக்கு ஒரு தடவை பில் வந்தா எங்க அம்மா ஒவ்வொரு நகையா கழட்டி கொடுத்தாங்க. கடைசியில எல்லாத்தையும் இழந்து மூக்கில் காதல எல்லாத்தையும் தொடப்பு குச்சியோடு செத்து போனான். காங்கிரஸ் முன்னணி தலைவர்களை விமர்சித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். கட்சி நிர்வாகிகளுக்கு தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை எச்சரிக்கை. தேர்ச்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர்களுக்கான பணி நியமன ஆணைகளை உடனடியாக வழங்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு ஓ. பன்னீர்செல்வம் வலியுறுத்தல். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு எதிராக தேசிய ஜனநாயக கூட்டணி பலமாக இருக்கும். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேட்டி. புதுச்சேரி மாநிலத்தில் விளைச்சல் நிலங்களின் பரப்பளவு 2/3 பங்கு குறைந்துவிட்டதாக முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு. குறைந்த இடத்தில் அதிக மகசூல் கிடைக்க வேளாண் கல்லூரி மாணவர்கள் பாடுபட வேண்டும் எனவும் வலியுறுத்தல். சமூகத்தை பிளவுபடுத்த எதிர்க்கட்சிகள் முயற்சி செய்கின்றன. பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. ராஜஸ்தானில் 32 அடி ஆழ ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்த 5 வயது சிறுவன் பத்திரமாக மீட்கும் பணி தீவிரம். குடும்ப வன்முறையால் பாதிக்கப்படும் பெண்களின் பாதுகாப்பிற்கு பீகார் அரசு நடவடிக்கை. 140 அதிகாரிகளை நியமிப்பதாக பீகார் அரசு அறிவிப்பு. மராத்தி மொழி தெரியாததால் கர்நாடக அரசு பேருந்து நடத்துனர் தாக்கப்பட்ட சம்பவம். மகாராஷ்டிரா கர்நாடகா இடையே முடங்கிய பேருந்து போக்குவரத்து. அமெரிக்காவிலிருந்து பனாமாவிற்கு நாடு கடத்தப்பட்ட 12 இந்தியர்களை ஏற்றி வந்த விமானம் டெல்லி வந்தது. துருக்கி ஏர்லைன்ஸ் விமானம் மூலம் இஸ்தான்புல் வழியாக டெல்லியில் தரையிறங்கினர். அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் எதிரொலி. ரோமிற்கு திருப்பிவிடப்பட்ட நியூயார்க் டெல்லி விமானம். ஜெர்மனி அதிபர் தேர்தலில் எதிர்க்கட்சி முன்னிலை. தோல்வியை ஒப்புக்கொண்டார் ஆளும் கட்சியை சேர்ந்த அதிபர் ஒலாப் ஸ்கால்ப்ஸ். உடல்நலம் பாதிக்கப்பட்ட போப் பிரான்சிஸ்க்கு இரத்த மாற்று சிகிச்சை. ஆக்சிஜன் உதவியுடன் தற்போது சீராக சுவாசித்து வருவதாகவும் வாட்டிகன் தகவல். ஒரே நேரத்தில் 267 ட்ரோன்கள் மூலம் தாக்குதல். உக்ரைனை துவம்சம் செய்த ரஷ்யா. உக்ரைனுக்கு நேட்டோ உறுப்பினர் பதவி கொடுத்தால் அதிபர் பதவியை விட்டு விலக தயாராக உள்ளேன். அந்நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கி அறிவிப்பு. அமெரிக்காவில் பொறுப்பற்ற அரசு ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்படுவார்கள். தொழிலதிபரும் டிஓஜிஇ துறை தலைவருமான எலான் மஸ்க் எச்சரிக்கை. எலான் மஸ்கிற்கு வங்கதேச இடைக்கால பிரதமர் அழைப்பு. எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஸ்டார்லிங்க் சேவையை வங்கதேசத்தில் துவங்க நடவடிக்கை.
சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரில் பாகிஸ்தானுக்கு எதிரான லீக் போட்டி. துபாயில் நடைபெற்ற ஆட்டத்தில் 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி. நடப்பு சாம்பியன்ஸ் தொடரில் 2வது வெற்றியை பதிவு செய்துள்ளது இந்தியாவிற்கு அரையிறுதி வாய்ப்பு பிரகாசம். விளையாடிய 2 போட்டிகளிலும் தோல்வியை தழுவிய பாகிஸ்தான் அணி அரையிறுதி வாய்ப்பை நழுவ விடுகிறது. நீண்ட இடைவேளைக்கு பிறகு சதமடித்து அசத்திய விராட் கோலி. பாகிஸ்தானுக்கு எதிரான நேற்றைய போட்டியில் 51வது ஒருநாள் போட்டி சதத்தை பதிவு செய்தார். டெஸ்ட் T20 போட்டிகளை சேர்ந்து 82வது சதம். சென்னை மெரினா பெசன்ட் நகர் கடற்கரையில் திரையிடப்பட்ட இந்தியா பாகிஸ்தான் போட்டி. இந்திய அணியின் வெற்றியை ஆரவார முழக்கமிட்டு கொண்டாடிய ரசிகர்கள். கடைசி 3 கோடியை இணைத்ததுதான் 2017 சாம்பியன்ஸ் டிராபி இறுதிப் போட்டியில் பாகிஸ்தானிடம் தோல்வி அடைந்ததற்கு பழி தீர்த்த இந்தியா. மகாராஷ்டிராவின் நாக்பூர், மத்திய பிரதேசத்தின் இந்தூர் உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ரசிகர்கள் கொண்டாட்டம். துபாய் ஓபன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றார் 17 வயது ரஷ்ய வீராங்கனை மிர்ரா ஆண்ட்ரீவா. இறுதிப் போட்டியில் டென்மார்க் வீராங்கனை கிளாரா டாசனை வீழ்த்தி சாதனை.